உங்கள் வீட்டில் முட்டையோட வந்து குப்பையில் வந்து போட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு ஒரு சூப்பரான ஒரு பொருளாக மாற்றலாங்க. ஃபஸ்ட்டு வந்து டேபிளில் வந்து இந்த மாதிரி மண்ணை போட்டு முட்டையோட அடிக்கிறேன். அதுக்கு அடுத்து சுற்றி வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கிறேங்க. அதுக்கடுத்து சின்ன சின்ன குச்சிகள் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அதில் முன்னாடி வந்து இந்த மாதிரி கட்டுக்கம்பியை வந்து இந்த மாதிரி சொருவி விட்டு எடுத்துக்கிறேங்க. இது எதுக்காகனா கிரிப்புக்காக இந்த மாதிரி நிறைய குச்சிகளை வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சிமெண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது செட்டிங் டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த கலவையை வந்து நம்ம ஆல்ரெடி செட் பண்ணியிருந்தோம்னா அதில் வந்து எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஊற்றி விட்டுலாங்க. ஊற்றி விட்டதுக்கு அடுத்து குச்சிகளை வந்து அந்த மாதிரி மேலே வந்து இருக்கிற மாதிரி செட் பண்ணி அதுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வச்சு வந்து செட் பண்ணி விட்டுட்டேன். இது வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து காய விட்டுலாம். காய விட்டதுக்கு அடுத்து அந்த மாதிரி முட்டையோடு வந்து உரிக்கிற மாதிரி உரிச்சிங்க அப்படின்னா அழகாக வந்து வந்துருங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு பிடிச்ச கலர் வந்து உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதை வந்து அடிச்சு விட்டுட்டு அதையும் காய விட்டு அதுக்கு மேலே வந்து ஒயிட் கலரில் ரவுண்டாக அந்த மாதிரி வந்து கொடுத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன மஷ்ரூம் வந்து ரெடி ஆயிருங்க. இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ணலாம்னா டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணலாம். வீட்டில் கார்டன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மண்ணில் வந்து அங்கங்கே வந்து சொருவி வந்து விட்டாலே போதுங்க. இது வந்து குரூப்பாக இருக்கிறப்ப பார்க்குறதுக்கு செமையாக வந்துருக்குங்க. வித்தியாசமாக இருக்கும். இது நீங்களே வந்து செஞ்சிடலாம். இது வேஸ்ட்டான திங்ஸை வச்சு நம்ம ரெடி பண்ணுறதுங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா குறைஞ்சது 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள்.